எக்ஸைஸ் 4.2ல செகண்ட் சம்மு இந்த சைடை கொடுத்துட்டாங்க. ஏடி, டிபி, ஏஇ, இசி எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது பிபிடி தியரம்னு. பிபிடி தியரம்னா சொல்லுது இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுது. சரியா? இந்த ரெண்டு லைனும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா, பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுது. அதன்படி நம்ம எழுதிக்கலாம் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஏடி என்னது? 8x minus 7 by 5x minus 3 equal to 4x minus 3 divided by 3x minus 1. அப்படியே எழுதிட்டேன். ஏ என்னவோ அதை எழுதிட்டேன், இசி என்னவோ அதை எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 8x minus 7 into 3x minus 1 equal to 4x minus 3 into 5x minus 3. இது அங்கே போயிடுச்சு, இது மேலே போயிடுச்சு. 8 into 3 24, x into x x ஸ்கொயர். அப்புறம் 8 into 1 என்னது? வெறும் 8. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 எக்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 3 into 7 21 எக்ஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 7 into 1 7, வெறும் 7 தான் இல்லையா? அப்போ ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இங்கே இந்த பக்கம் பாருங்கள் 4 into 5 20 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை எடுத்து இந்த டேர்ம் எடுத்து இது ரெண்டுத்தையும் பண்ணுறோம், அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இது ரெண்டுத்தையும் பண்ணுறோம், அவ்வளோதான் வேலை. அப்போது 4 into 3 மைனஸ் 12 எக்ஸு மைனஸ் இது எப்படி? மைனஸ் 15 எக்ஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 into 3 9. ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் சம்ம சின்னதாக்கிறேன். 24 எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் கூட்டலாம் இல்லையா? ஏன்னா மைனஸ் 2 மைனஸில் தான் இருக்குது இல்லையா? மைனஸ் இருக்குன்னா அப்போ 29 எக்ஸு ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 20 எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 27 எக்ஸு ப்ளஸ் 9. இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் என்ன ஆகுது பாருங்கள்? 24 எக்ஸ் ஸ்கொயர், இது பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறேன், மைனஸ் 20 எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸு. ஏற்கனவே மைனஸ் 29 எக்ஸ் இருக்குது, இது மைனஸ் 27 எக்ஸு. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 27 எக்ஸு. ஏற்கனவே 7 இருக்குது, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கழிச்சிக்கலாமா? 24ல் 20 போச்சுன்னா ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அதனால் சீக்கிரமாக கழிச்சிக்கலாம். அப்போது 4 எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் 2x. ஏன்? 29x பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2x. 7 மைனஸ் 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை 2 காமனாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? டிவைடட் பை 2 போட்டுறேன். போட்டால் என்ன வரும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 1, அப்புறம் மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணோம்? இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு இல்லையா? அப்போ நான் இதை பிரிச்சுக்கிறேன். மைனஸ் 2, அப்புறம் மைனஸ் 1. ஏன் மைனஸ் 2? 2 இன்ட்டு 1 மைனஸ் 2, இங்கே ஏற்கனவே மைனஸ் 1 இருக்குது. ஓகேவா? இப்போ மைனஸ் 2, இது 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இப்படியே விட முடியாது இல்லையா? ஏன்னா முன்னாடி 2 இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 போடணும். 2 போட்டால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் 1 வரும். இங்கே 2 போட்டால் வெறும் 2 தான் வரும், 1/2 தான் வரும் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1/2 இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் தானே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். சரியா? அவ்வளோதான் வேலை. அப்போது இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். கொண்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுன்னா இது தனியாக எக்ஸ் வேணும் இல்லையா எனக்கு? அப்போ நான் அந்த 1 கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் 1, இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஆகிடும் இல்லையா? ஏன் மைனஸ் 1/2? ப்ளஸ்ஸு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1/2. மைனஸ் 1/2க்கு பாசிபிள் கிடையாது இங்கே இல்லையா?
ஏன்னா இது எல்லாமே சைஸு, அதனால் இதுக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 1 போட்டால் என்ன வரும்? 8 × 1 8 - 7 8 - 7 = 1. இங்கே பாருங்கள் 5 × 1 5 5 - 3 = 2. இங்கே பாருங்கள் 4 × 1 4 - 3 = 1. இங்கே 3 × 1 3 - 1 = 2. ரெண்டு கட் ஆயிடுச்சா? 1/2. இது 1/2. அவ்வளோதான் சமம்.